ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாரையும் நம்பாதீங்கன்னு. அதனோட தொடர்ச்சியான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா பணம் கொடுக்கும் போதோ வாங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்தோ வாங்கியிருந்திருந்தா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும். இல்லை அவங்களோட டாக்குமெண்ட் ஏதாவது வாங்கி வச்சுருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்திருக்கும், பயமும் இருந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் இந்த காலத்தில் போய் இப்படி யாராவது கொடுத்துட்டு ஏமாறுவாங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஏமாளியா இல்லை, நம்பிக்கை வச்சுட்டோம், அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டோம். அதனால தான் இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழகிறவங்க தினம் பார்க்குறவங்களே இப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கல. அதுதான் இப்போ பெரிய இதுவாகிடுச்சு. அது அவங்களுக்கு சாதகமாக ஆயிடுச்சு. ஏன்னா கொடுத்தவரே இல்லைல்ல, இருந்தால் பயம் இருந்திருக்கும். அது இல்லாமல் எங்கள் சைடில் ஒரு சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாதால் தைரியமாக எங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருந்துச்சு. எங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாதால் கேட்குறதுக்கும் அடித்து பிடிச்சி கேட்க ஆள் இல்லாதால் என்னால் ஒரே ஆளாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் போராடி கடைசியில் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் பணம் கொடுத்தவர் இறந்து போயிட்டார், இது நியாயம் இல்லை, தர்மம் இல்லைன்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்.